எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனி நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்தில் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இந்த சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்ல எலும்பு கறியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் இப்போ நம்ம அலசி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து சேர்த்துடலாம். இந்த சிக்கனில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணியோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சிக்கன் கவுச்சி ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சிக்கன் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வெறும் சிக்கன் மட்டும் அலசிட்டு எடுத்துக்கலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். அதில் அந்த நடுவில் இருக்கிற அந்த தண்டை எடுத்துகிட்டு இப்படி நல்லா பிழிஞ்சு கொடுத்துருங்க. இந்த சிக்கனுக்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம கையிலே பிசைஞ்சு கொடுத்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா மசாலா என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பெரட்டிட்டு உடனே இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா கலருக்காக கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா ஹீட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால அந்த வயிற்று வலி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடாயோட சிக்கனை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நமக்கு நிறையா வந்திருக்கும். இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்பவே சூப்பராக, அதுவும் சாஃப்டாக நல்லா க்ரீமியாக வந்திருக்கும். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.